இப்பதான் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணன் இருக்க துணிச்சல அவன் பேசுறான். மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்குறியா? ஜி தல தயவு செய்து நான் அப்படி மட்டும் பாக்காதீங்க. என்னைய சந்தேகப்படாதீங்க. நான் என்ன சொன்னேன், வெளியால் சொல்லியிருந்தா நேரம் உனக்காக கூட நின்றுப்பேன். சாரி டாம்பி, எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. ஏய் சாரி கடுங்கற. ஐயோ மதர் ஃபீடிங் மாதிரி இன்னொரு பிளேயர் நினைச்சே பார்க்க கூடாது நினைச்சேன் சார். ஐயோ போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க. ஸ்டில் இந்த டைம் வரலமே அழ ஒன்று தான் அவனோட ஸ்டாண்டர்டா வச்சிருக்கான். அழுவாதடா கொஞ்சம் இருடா. தாய்மார்களின் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல் என்ன? நீங்களா குழந்தை ரிவ்யூவராடா? இது வேலை என்ன எங்களுக்கு வாயா. ஐயோ இப்போ நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போறோம்னு வெச்சுக்கோங்க சார், ஃப்ரீயா கூட போக முடியாதுங்க சார். தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இப்போ டோருக்கு வெளியே குழந்தை அழுதுட்டு இருப்பான், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நம்ம அப்பதான் சாப்பிடலாம்னு உட்காருவோம், சாப்பிடும்போது குழந்தை மோஷன் போயிடுவான். அதுதான்டா என்னால தாங்கிக்க முடியல. டார்ச்சர் பண்றான்டா. நம்ம திரும்ப சாப்பிட உட்காரும் போது நமக்கு அந்த சாப்பிட்ற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுங்க சார். தினம் படுற கஷ்டத்தை பார்த்தா பெத்த வயிறு பத்தி எரிதடி. நைட்டு தூக்கம் சுத்தமா போச்சு சார். ஏன்னா 3 month பேபி தான் எனக்கு இப்ப இருக்கு. அப்ப எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திட்டே இருந்துருக்கு. நைட்டு நான் தூங்கி ஒரு 2 hours கண்டினியூா தூங்கியே ரொம்ப நாள் ஆனா மாதிரி எனக்கு இருக்கு. இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். நைட்ல முடிச்சிட்டு இருக்கப்பல பகல் நேரம் தூங்காதா? பாத்தியாடியே, இதுக்கு தான் அப்பவே கண்டிப்பாக ஊற்ற சொன்னேன். ஒரு 2 hour நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சார். ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. பாப்பாக்கு 1.5 years ஆகுது சார். பிறந்த அன்னைக்கு நைட்டு மட்டும் தான் அவன் என்ன பீஸ்ஃபுல்லா விட்டான். அப்பெல்லாம் உன்னை விட முடியாது, எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீவா இந்த ஸ்டில் இந்த டைம் வரலமே அழ ஒன்று தான் அவனோட ஸ்டாண்டர்டா வச்சிருக்கான். எப்பவுமே அழுதுட்டே தான் இருப்பான் சார். அழுவாதடா கொஞ்சம் இருடா. தூக்கம் நைட்ல சுத்தம் தூக்கம் போச்சு. படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்ப என்ன விட்டீங்கன்னா ஒரு 2 நாள் ஜாலியா தூங்க சொன்ன என் பையன் எல்லாம் நல்லா தூங்குவேன் சார். டேய், நீ இதுக்கு மேல அழுதப்ப கூட நான் உன்னை விட்டது இல்லல்ல. ஒரு பையன் அழுதானே, அவங்க பையன் தானே? அது என்னோட பையன் தான் சார். அப்பா கிட்டே அட்டாச்சா இருக்க மாட்டேங்கிறான். புஷ் பண்ண வேண்டியதுனே கொஞ்சம். உங்க ஆத்துக்காரன அஞ்சலி பாப்பாவா? அவருக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வந்து தூங்கணும், சாப்பிடணும். ரிப்பீட். முடியல தலைவரே. அவனுக்காக கொஞ்சம் டைம் தான் ஒதுக்குவாரு. அவன் வந்து போக மாட்டான். அம்மா பாத்தியா அப்பாவுக்கு மேல எவ்வளவு அக்கறைன்னு. இதெல்லாம் சாப்பாடு ஊட்டணும்னா அம்மா, குளிக்க வைக்கணும்னா அம்மா, எல்லாத்துக்கும் அம்மா. இதுக்கு வேற வழியே இல்லையா தோழர்? இதற்கு வேற வழியே இல்லை. சத்தியமா எனக்கு தெரியாது குழந்தைங்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கேக்குங்கன்னு சொல்லி. சத்தியமா இல்ல, நம்புங்க, நான் காமெடி எல்லாம் பண்ணவே இல்லை. நான் சைஸ் செஞ்சு காமெடியே பண்ணல. என்னம்மா இது, பால் குடிக்குது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது. அதிர்ச்சியாகாத, நான் பாத்துக்கிறேன். திருப்பி பால் குடிக்குது தூங்குது மோஷன் போகுது. என்னமா இதுதான் டியூட்டி? இது என்ன பிரதர்? எனக்கு காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியவே தெரியாது சார். ரொம்ப ஷாக் ஆனேன். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும் போது வாயிலே வச்சிருக்குங்க சார். ஆண்டவனே ஒரு வயித்துல ஒரு ஜிப் வச்சு கொடுத்துறேன். எது உள்ள போட்டு போய். ஆமா சார். தரதன் திறந்து ஜூஸ் பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிக்கலான்ற மாதிரி இருக்கும். அப்போ மூடிட்டு போக சொல்றியா? எக்ஸாக்ட்லி. ஐயோ மதர் ஃபீடிங் மாதிரி இன்னொரு பிளேயர் நினைச்சே பார்க்க கூடாது நினைச்சேன் சார். ஐயோ போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க இடம் இல்ல. தூக்கம் இல்லைன்னு சொல்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். ஒரு குழந்தை வளர்ப்பை வந்து ஒரு வேலையா நினைச்சு பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதேதான் அப்படியே புடிச்சுக்கோ. அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? ஊருக்கே தெரியும். சோ அந்த குழந்தை அழுதாதான் அதுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். அதை நினைச்சு அடுத்த ராத்திரி நான் அழுதுருக்கேன் தெரியுமா? கரெக்டான அளவுக்கு பால் கொடுத்தீங்கன்னா 4 மணி நேரம் தாராளமா தூங்கும். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. குழந்தைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தாத்தா ரோலையும் நாங்க தான் மேம் ப்ளே பண்றோம். தம்பி தப்புன்னு எப்படி சொல்லிட்டா அப்படிப்பா? அப்ப பெருசுங்க நாங்களாம் இதுக்கு அப்புறம் பாட்டி ரோலையும் நாங்க தான் ப்ளே பண்றோம், அப்பா ரோலையும் நாங்க தான் ப்ளே பண்றோம். எனக்கு மட்டும் ஏன் டாக்டர் இப்படி நடக்குது? ஏன்னா அந்த மாதிரி இருக்கு சிஸ்டம். உங்களுக்கு வேணும்? ஐயோ வேணாம். அறிவு இருக்கடா உங்களுக்கு? ஐயோ இல்ல. இப்போ அவன் சொல்றது கரெக்ட் தான். குழந்தை இருக்கான் சார், ரீசனே இல்லாம அழுவான் சார். அழுவாதப்பா, அழுவாது. யாராவது ஒருத்தர் இங்க கூட்டாந்து வச்சுக்க வேண்டியதானே? அம்மாவே மாமியாரே கூட்டாந்து வச்சுக்க வேண்டியதானே? நடக்கிறத சொல்லுங்க ஐயா. அப்படியா? சரி. அம்மா வந்துட்டு அவங்க தனியா இருக்காங்க சார். அவங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும்
சரி மாமியாரை கூப்பிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே. இதுதான் சார் பிரச்சனையே. இப்போ அதான் பிரச்சனையே. இப்போ இவங்க தம்பி கூட இருக்காங்க சார், அவங்க என் கூட இல்லைன்றதுதான் எனக்கு பிரச்சனை. பிரச்சனைனா மாற வேண்டியது நீங்க இல்ல, நான் தான். உங்க அம்மாவால தானே உங்ககிட்ட வர முடியல, உங்களால உங்க அம்மா கிட்ட போக முடியும் இல்லையா? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்போ இவரை நான் கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்க முடியுமா? அவருக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்குமா? ஓ நீ அப்படி வரியா? Why not? அதுதான் தப்பான மைண்ட் செட். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். மகளோட வந்து அம்மா இருந்தா என்ன தம்பி நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? சார் நான் எது இந்த பாருங்க பம்புறான், அப்படி இல்ல. ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ரைட்டா? பேஷனாரு இருக்காதே. பெத்த அம்மா மேலயும் நம்பிக்கை இல்ல, கட்டின புருஷன் மேலயும் நம்பிக்கை இல்ல. வாடா வாடா. அது என்னால முடியாது. இட்ஸ் டேஞ்சரஸ். எங்களை பெத்த அம்மா மேலயும் நம்பிக்கை இல்ல, அப்ப யார் மேலதான் யார் மேல நம்ம தம்பிங்க? சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. இல்ல இல்ல, இப்ப சொல்லு, நான் யார்கிட்ட கொடுக்கல, எங்க அம்மா பாத்துக்கிறடி. பழிய தூக்கி என் மேல போடுற பாக்குற ஜனங்க நான் முட்டாள் நினைச்சியா? பையனை சார் நைட்டு ஃபுல்லா தூங்கின்னு அவங்க தூங்கி இருக்காங்க. சார் சார் இங்க பாருங்க. பாருங்க சார், இங்க பாருங்க சார். நான் கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா அவனை வச்சு கையில வச்சுக்கின்னு வீட்டு அம்மா வலிச்சிட்டு துண்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம். இவங்க நைட்டு ஃபுல்லா தூங்குவாங்க, டேல நான் வேலைக்கு போவேன், இவங்க டேலயும் கொஞ்சம் தூங்குவாங்க. தேங்க்யூப்பா, நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. ஜி தல தயவு செய்து என்னைய சந்தேகப்படாதீங்க. இதை நான் அப்படி மட்டும் பாக்காதீங்க. நான் என்ன சொன்னேன், வெளியால் சொல்லியிருந்தா நேரம் நான் உனக்காக கூட நின்றுப்பேன். சாரி டாம்பி, எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. ஏய் சாரி கடுங்கற. வேணும்னே நான் இங்க வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். செய்யல இப்பதான் உண்மையை கொட்டியாச்சு. ஓகே, அதான் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணன் இருக்க துணிச்சல அவன் பேசுறான். சரி வா மம்பட்டி விட்டு நடுமண்டி பொறுக்கறியா? சார், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த வேலையுமே செஞ்சது கிடையாது அப்ப சார். கல்யாணமே பண்ணிக்க இருங்க கூடாது. சார். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? குழந்தைய வந்து 2-3 வாட்டி இல்ல 5 வாட்டி பொறுமையா சொல்லுவேன். நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். அவன் கேட்கலன்னா திட்டுவேன், அடிப்பேன். நமக்கு இந்த நேக்காலம் சண்டை போட தெரியாது, கொஞ்சம் முரட்டுத்தனமா அடிப்பேன். ஆனா உடனே வந்துருவாங்க, குழந்தைய திட்டக்கூடாது, அடிக்காம சொல். தப்பு பண்ணிட்டாமா, பெரிய தப்பு. பெரியவங்கன்னா பரவாயில்ல சார், என் ஹஸ்பண்டே அதை பண்ணுவாங்க. யாருங்க நீங்க? எதுக்கு எப்படி போட்டு அடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் டைமே எடுத்த உடனே அடிச்சிருவாங்க அவங்க, ஆனால் வேற டென்ஷன் எல்லாம் அவன் மேலே காட்டுவாங்க. குழந்தையோட என்ன விளையாட்டு? குழந்தை விஷயத்துலலாம் ரொம்ப சீரியஸாக இருக்கணும் எப்பவுமே, இல்லைன்னா நீங்க உங்க பிள்ளை மேல எரிச்சல் ஆகலையா? இல்ல சார், எனக்கு சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். எங்களெல்லாம் என்ன அடி அடிச்சிருக்கீங்க, எரிச்சல் ஆகலையா? எப்படி அடிச்சான் அவனை அடிச்ச வலி இன்னும் என் கைக்குள்ளேயே இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் தான் பார்த்துக்கிறேன் அவனை. சொல்லுங்க யார் இவரு? காலைல எழுப்பி விடுறது, கக்கா கழுவுறது, குளிப்பாட்டுறது, இது எல்லா வேலையும் உத்தரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ஊட்டுறது, சமையல் செய்யறது அவங்க பார்த்துப்பாங்க, தோசை ஊத்துறதெல்லாம் நான் பார்த்துப்பேன். டேய் இதெல்லாம் ஒரு வேலையா? உனக்கு வெக்கமா இல்ல? நானே ஈஸி கோயிங்காக இருக்கேன், அவங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி துன்பத்தை வேற யாருமே அனுபவிக்க முடியாது. இதெல்லாம் அருமையா இருக்கு, கேட்க முடியல. என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஏற்க முடியாது ராஜா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டி